ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் ரிசல்ட். அடுத்தது மெத்தட் 13 வந்து வெவ்வேறு மீதி இருக்க மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, மீப்போவா கண்டுபிடிக்கிற மாதிரி 729 மற்றும் 901 முறையே 9,5 மீதி வருமாறு வகுக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எண் கொடுத்திருந்தாலே நான் மீப்போவா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டு வெவ்வேறு மீதி கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய மெத்தடில் வந்து ஒரே ஒரு மீதி இருக்க மாதிரி பார்த்தோம். இந்த ரெண்டு மீதி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 729 மைனஸ் ஃபர்ஸ்ட் மீதி என்ன 9ன்னு போட்டுட்டா 720ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து 901க்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 901க்கு வந்து மைனஸ் 5 போடும்போது எவ்வளோ கிடைக்கும்? 896ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு அதாவது மீப்போவா கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? 796 720 வந்து டிவைட் பண்ணும்போது 1 டிவைட் பண்ணும்போது 720 பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 6 7 1ன்னு இருக்கும். மறுபடியும் 720ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இப்போ வந்து 176 வந்து 720ஆல் வந்து எத்தனை டிவைட் பண்ணலான்னா 4ன்னு போட்டால் 706ன்னு கிடைக்கும். 706 வந்து மறுபடியும் இதை மைனஸ் பண்ணும்போது 704ன்னு இருக்கும். இது வந்து 16ன்னு வரும். 16க்கு 176 போடும்போது இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் போட்டு மறுபடியும் 16 மறுபடியும் 16 மறுபடியும் 1 16 0. இப்போ நம்ம வந்து HCF வந்து 0 வரத்துக்கு முன்னாடி இருக்க ஆன்சர் தான் HCF சொல்லலாம். இதோட மீப்போவா அதாவது மிகப்பெரிய எண் வந்து 16. இதோட ஆன்சர் வந்து 16ன்னு சொல்லலாம். இதுக்கு நான் இது சம் கொடுக்குறேன். நீங்கள் யாருமே வந்து மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கு நான் சம் கொடுக்குறேன். இப்போயாச்சும் நீங்கள் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பாருங்கள். 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதே மெத்தடில் நீங்கள் போட்டு ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குமே யாருமே கமெண்ட் பண்ணல, இதுக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் அடுத்து மீசிமா பார்க்கலாம். 24 30 36 70ஆல் வகுக்கும் போது முறையே 16 22 28 62 மீதியாக தரும் மிக சிறிய எண் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். 24 வந்து 16ஆல் மைனஸ் பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 30 வந்து 22ஆல் பண்ணும்போது இதுக்கும் 8ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், 36 வந்து 28ஆல் மைனஸ் பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். அடுத்தது 70 வந்து 62ஆல் மைனஸ் பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். அதாவது இதுக்கு மீசிமாக்கு மட்டும் ஒரே மீதி ஒரே மைனஸ் பண்ணால் ஒரே நம்பர் தான் கிடைக்கணும். இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க 24 30 36 70க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். 2ஆல் போட்டால் 12 15 18 35 கீழே மறுபடியும் வரும்போது 3ஆல் போட்டால் 4 5 6 35 அப்படியே வருமா? அடுத்தது பாருங்கள், மறுபடியும் இது 5 நிறையா இருக்கிறதுனால 5 போடுறோம். 4 1 6 இது 7 வரும். மறுபடியும் இதை 2ஆல் போடலாமா? 2 1 2 1 3 7ன்னு வரும். இதுக்கு மேலே இதை காமனாக எதுவும் இல்லை. இப்போ எல்சிஎம் வந்து 2 × 3 × 5 × 2 × 2 × 3 × 7 இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2520ன்னு கிடைக்குது. இப்போ வந்து தேவையான எண் மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 2520 மைனஸ் எல்லாமே காமனாக 8 வந்திருக்கா? இந்த 8 வந்து இது கூட மைனஸ் பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 2512ன்னு கிடைக்கிது. இந்த சம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் தான் எல்லாமே பண்ணணும். அதாவது மீப்போவாக்கு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இது கண்டுபிடிக்கணும். இது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்கும். மறுபடியும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மைனஸ் பண்ண நம்பரை வந்து மறுபடியும் மைனஸ் பண்ண வேண்டியது தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.